மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு குழந்தைகளோட எங்களோட பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இருக்க போகுது. இந்த பிள்ளைகள் தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளாக வளர்றது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையில எதிர்கொள்ற சவால்களுக்கு ஒழுங்காக சரியாக முகம் கொடுக்கறதுக்கு, மற்றது அவங்க எதிர்காலத்துல அவங்களோட கோலை நோக்கி பயணிக்கிறதுக்கு, அவங்க சரியான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில அவங்க உறவுகளை மேம்படுத்தி கொள்றதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு சரியான துணையை தெரிவு செய்யறது, இப்படி எல்லா விஷயத்துக்குமே எங்களோட குழந்தைகளை தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளா வளர்க்குறது ஒரு கட்டாயமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நாங்க என்னென்ன விஷயங்களை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கையாளலாம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. உங்களோட குழந்தைகளை ஆளுமை மிக்கவங்களாக தன்னம்பிக்கை மிக்கவங்களாக உருவாக்கி கொள்றதுக்கு நாங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எங்களோட பேரண்டிங்ல எது எதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நாங்க பார்க்கலாம். இதுல முதலாவது விஷயம் இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம். நிபந்தனையற்ற பாசம் அல்லது காதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க இந்த அன்கண்டிஷனல் லவ் எப்படி கொடுக்கலாம்? இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு பிள்ளை ஏதாவது ஒன்று செய்தாதான் நான் உன்னோட பாசமா இருப்பேன், நீ எனக்கு இப்படி செய்ததால உன்னோட பாசம் இல்லை, நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டிருப்போம். இது எப்படின்னா, குழந்தைகளுக்கு நாங்க ஏதோ ஒன்றை கொடுத்தா தான் பேரண்ட்ஸோட அன்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்த போகுது. அப்படி இல்லாம என்ன நடந்தாலும் நீங்க நாங்க உங்களோட மேல வச்சிருக்கிற பாசம் மாறாது, என்ன நடந்தாலும் நீங்க எங்களோட பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த அன்கண்டிஷனல் லவ் குழந்தைகளுக்கு நாங்க கட்டாயம் கொடுக்கணும். எந்த குழந்தை இந்த அன்கண்டிஷனல் லவ் உணருதோ, தன்னோட வீட்டு சூழல தன்னை சூழ இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இந்த அன்பை உணருதோ, அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை நிறையவே அதிகரிக்க போகுது. இது தான் வாழ்க்கையில எதிர்கொள்ற பிரச்சனைகளை ஒரு ஒரு தைரியத்தோட மனத்திடத்தோட எப்பவுமே எதிர்கொள்ள போகுது. அதே நேரம் தான் உறவுகளை ரிலேஷன்ஷிப் மேக் பண்ற நேரம் தன்னோட உறவுகளோடையும் அது இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடிய குழந்தையா உருவா போகுது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தைகளோட வெற்றி மற்றது எஃபர்ட் எல்லாம் நீங்க பாராட்டுறது, என்கரேஜ் பண்றது. இதே நேரம் சில பேரண்ட்ஸை நாங்க பார்த்திருப்போம், எல்லா விஷயத்துக்குமே குழந்தைகளை பாராட்டுவாங்க, எல்லா விஷயத்தையுமே பெருசாக கொண்டாடுவாங்க. இது வயசை பொறுத்தது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்க எதற்கு எடுத்தாலும் ஒரு பாராட்டுறது அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஓவரா போயிடும். ஓவரா பிரைஸ் பண்றது கூடாத விஷயமா இருக்கும் வளர்ந்த பிள்ளைகளை பொறுத்தது. ஸோ நீங்க உங்களோட குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட எஃபர்ட்ஸை நீங்க பிரைஸ் பண்ணலாம். அதே நேரம் அந்த ஸ்பாயில் பண்ற மாதிரியான ரொம்பவே செல்லம் கொடுக்குற விஷயங்களையும் நீங்க தவிர்த்து கொள்ளணும். அடுத்த 2வது விஷயம் இந்த தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறது, அவங்களை இண்டிபெண்டா செயற்பட விடுறது. எந்த குழந்தை தான் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் தொழிற்படுதோ, அந்த குழந்தைகள் தாங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ற நேரம் வாழ்க்கையில அது தைரியமாக எதிர்கொள்ளுவாங்க. ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களோட குழந்தைகளை சுதந்திரமாக செயற்படுறதுக்கு விடணும். இது நீங்க ஒரு 2 வயதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த பிள்ளைகளோட வயதிற்கு ஏற்ற மாதிரியான வீட்டு வேலைகள், சின்ன சின்ன வேலைகள், அவங்களோட ரூமை கிளீன் பண்றது, அவங்களோட டாய்ஸ் எடுத்து வைக்கிறது, அவங்க ப்ரஷ் பண்றது, அவங்களே உடுப்புகளை போட்டுக்கொள்றது, அவங்களே சைக்கிள் ஓடுறது. ஸோ இப்படி அவங்கள சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் தொழிற்படுறதுக்கு நீங்க உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான தெரிவுகளை மேற்கொள்றதுக்கு, ஒரு உடுப்பு அல்லது சாப்பாடு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த சாய்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களால குழந்தைகள் தாமாகவே நாங்க ஒரு சுதந்திரமான சுயாதீனமான ஆள் அப்படின்னு உணர்ற நேரம் அது பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை இன்னும் பூஸ்ட் பண்றதாக இருக்க போகுது. அடுத்த 3வது நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த growth mindset அப்படிங்கிற ஒரு வேர்ட் நீங்க சம்டைம்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னா, எங்கட குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒரு விஷயத்த புகுத்தி கொண்டே இருக்கணும். என்னன்னு சொன்னா, நாம நம்மளோட இந்த திறமைகளா இருக்கட்டும், அபிலிட்டிஸா இருக்கட்டும், நம்மளோட இயல்புகள் ஆற்றல்கள் இது எல்லாமே பயிற்சி மூலம் நாங்க ப்ராக்டிஸ் பண்றது மூலமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகும், நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க குழந்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இது எந்த growth மைண்ட் செட் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே தன்னம்பிக்கை ஆற்றல் கூடியவங்களாக இருக்க போறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி என்கரேஜ் பண்ணலாம் அல்லது எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் சில தவறுகள், சில மிஸ்டேக், சில மார்க்ஸ் குறையிறது அல்லது ஏதாவது தோல்விகளை அவங்க சந்திக்கிற நேரம் அதற்கு நாங்க அவங்கள திட்டுறதோ அவங்கள அவமானப்படுத்துறதோ சொல்லி காட்டுறதோ இல்லாம
அவங்கள வந்து நாங்க சொல்லலாம், நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்றது மூலமாக, இன்னும் பிராக்டிஸ் பண்றது மூலமாக நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த முறை நீங்க மார்க்ஸ் குறைய எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்க இன்னும் மார்க்ஸ் கூட்டணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கிற டைமை கூட்டுங்க. ஸோ இப்படியான விஷயங்கள நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு தொடர்ச்சியா சொல்லி வர்றது மூலம் அந்த growth மைண்ட் செட் பிள்ளைகளுக்கு வந்து உருவாக போகுது. ஸோ இந்த குழந்தைகள் தங்கள் வந்து அவங்க எதிர்கொள்ற சிக்கல்களை வந்து கம்ப்ளெக்ஸாக பார்ப்பாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் படிப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், அடுத்த லெவலுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி பிள்ளைகள் தன்னம்பிக்கை மிக்கவங்களாக உருவாகுவாங்க. அடுத்ததுதான் வந்து நம்ம பிள்ளைகளோட எஃபர்ட்டை எப்பவுமே அவங்க போடுற ஒரு முயற்சியை வந்து பாராட்டணும் தவிர அதோட ரிசல்ட்டை தான் பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி இல்லை. சில பேரண்ட்ஸை நாங்க பார்த்திருப்போம், பிள்ளைகள் போட்டியில முதல் பரிசு பெற்றா அப்படி இல்லைன்னு சொன்னா 90க்கு மேல மதிப்பெண்கள் பெற்றா மட்டும்தான் அந்த குழந்தைகளை கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க. அப்படி இல்லாம உங்களோட பிள்ளைகள் வந்து 50 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளையாக இருந்தாலும் லாஸ்ட் டேர்மை விட இந்த டேர்ம் வந்து 5 மார்க்ஸ் தான் கூட எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் 50 எடுத்தாங்க, இந்த முறை 55 எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச், அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை அந்த எஃபர்ட்டை வந்து நீங்க கட்டாயம் பாராட்டணும், பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். ஸோ இதுவுமே பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கை விஷயத்துல பேரண்ட்ஸ் விடுற இன்னொரு பிள்ளை தான் வந்து பிள்ளையால அச்சீவ் பண்ண முடியாத, பிள்ளையோட சக்திக்கு அப்பாற்பட்ட இலக்குகளை நாங்க பிள்ளைகள் மேல திணிக்கிறது. நாம பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இந்த கோல் வந்து ஒரு ரியாலிஸ்டிக் கோலா, பிள்ளைகளால அடையக்கூடிய மாதிரியான கோலாக இருக்கணும். உங்களோட பிள்ளை சாதாரணமாகவே 50 60 மார்க்ஸ் எடுக்கிற ஒரு பிள்ளைன்னு சொன்னா நெக்ஸ்ட் டேர்ம் நீ 95 எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த குழந்தையாலையுமே சாதிக்க முடியாத அல்லது சாத்தியம் இல்லாத விஷயம், ஒரு 3 மாசத்துல முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்படி உங்களோட குழந்தைகளால முடியாத, அச்சீவ் பண்ண முடியாத கோலை நீங்க கொடுக்குற நேரம் பிள்ளைகளோட கான்ஃபிடென்ட் இருக்கிற லெவலை விட குறைய போகுது. ஸோ நீங்க எப்பவுமே இப்படியான குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கொடுக்குற அந்த அச்சீவபிள் கோல் வந்து ஒரு சின்ன சின்ன பிரேக் பண்ணி கொடுக்கலாம். அதாவது இப்ப நீங்க இந்த முறை எடுத்து 60 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா 65 எடுக்க ட்ரை பண்ணுங்க, அடுத்த டேர்ம்ல 70 எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணுமே தவிர அவங்களால முடியாத கோலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது. அடுத்த விஷயம், இந்த குழந்தைகளோட தன்னம்பிக்கையை கூட்டுறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. நம்ம நிறைய பெற்றோர்கள் விடுற இன்னொரு பிள்ளை வந்து பிள்ளையோட ஸ்கூல் ஹோம்ஒர்க் அல்லது பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரொஜெக்ட் கேட்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் செய்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தாய்மார்கள், குறிப்பாக தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க எது பெருசா தலையில எடுத்து அவங்க எல்லாமே செய்ய பார்ப்பாங்க, அவங்க ஃபுல்லா எல்லாமே செய்து பிள்ளைக்காக கொடுக்க பார்ப்பாங்க. இது தவறான ஒரு விஷயம். பிள்ளைக்கு கொடுக்குற எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் அதை தானே கிரியேட்டிவாக தனக்கு தேவையான மாதிரி பிள்ளை யோசிச்சு அவங்களே செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்க குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு நேரமும் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை கொடுங்க, அதே நேரம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்க பின்னால இருந்து செய்யணுமே தவிர நீங்களே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையை பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ளணும். இந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுல அடுத்த செல்வாக்கு செலுத்துற ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் எப்படி நாங்க பிஹேவ் பண்றோம், பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு ரோல் மாடலா இருக்கமா அப்படின்னு சொல்லி. நாங்க எதற்கெடுத்தாலும் தயங்கி கொண்டு தோல்விகளுக்கு நாங்க துவண்டு போயிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க வந்து மற்றவங்களோட பழகிறதுல பேசுறதுல தயக்கம் காட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்களை பார்த்து பிள்ளைகள் அதே மாதிரி பழக போறாங்க. ஸோ அவங்களும் தன்னம்பிக்கை இல்லாத குழந்தைகளாக, குறைந்த குழந்தைகளாக வாரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடல் பண்றதும் இதுக்கு வந்து இந்த தன்னம்பிக்கையான குழந்தைகளை உருவாக்குறதுக்கு ஒரு விஷயமாக இருக்கும். இந்த சோஷியல் இன்டராக்ஷன், சமூகத்தோட உங்களோட குழந்தைகள் எப்படி பழகுறாங்க, எப்படி தொடர்பாடுறாங்க அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை தன்னம்பிக்கை மிக்கவங்களாக வளர்க்கறதுல செல்வாக்கு செலுத்துற விஷயமா இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைகளை நீங்க எப்பவுமே அவங்க படிக்கிறாங்க, அவங்க பிஸியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காம சுதந்திரமாக அல்லது மற்றவங்களோட சமூகத்தோட இசைவாக்கம் அடைந்த குழந்தைகளாக வளர்க்கறது முக்கியமானதா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்களோட வயசை ஒற்றை, இப்போ உங்க நண்பர்களோட குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிளே டேட் வந்து நீங்க அரேஞ்ச் பண்றது, அப்படி இல்லைன்னா அந்த குரூப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பிள்ளைகள் டீமாக விளையாடுற விளையாட்டுக்கள்ல பிள்ளைகளை சேர்த்து விடுறது, நண்பர்கள் உறவினர்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, குடும்பங்கள்ல வர திருமணங்கள் அந்த மாதிரி வைபவங்கள் விழாக்களுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போறது, இப்படி பிள்ளைகளோட அந்த சமூகத்தோட அந்த சோஷியல் இன்டராக்ஷனை நீங்க கூட்டுற நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்களை இமிட்டேட் பண்ண பார்ப்பாங்க, அல்ல சமூகத்தில இருந்து மற்றவங்கள்ட்ட இருந்து தெரிந்து கொள்ளுவாங்க. ஸோ இதுவுமே பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது ஒரு கேள்வி இருக்கும் வந்து பிள்ளைகளோட பயம். நிறைய விஷயங்களுக்கு எதற்கெடுத்தாலும் பயப்படுவாங்க, சின்ன சின்ன பயங்கள் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இதால அவங்களோட தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். சோஷியல் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களோட வெளியில போய் பேசுறதுக்கு சபை கூச்சம் இருக்கும்,
மேடை கூச்சம் இருக்கும். ஸோ இப்படி குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள படிப்படியா எக்ஸ்போஸ் பண்ணலாம். அப்படி வெளியே வர்றதுக்கு தயங்குற பிள்ளைகள் அல்லது கூச்ச சுபாவமுடைய பிள்ளைகளை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல தெளிவாக பேசியிருப்போம். ஸோ அதுல இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க அப்ளை பண்றது மூலம் உங்களோட குழந்தைகளோட அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் வந்து எதிர்கொள்றதுக்கு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளை உருவாக்குறதுல அடுத்த முக்கியமான விஷயம் தான் பிள்ளைகளுக்கு சவால்களையும் சிக்கல்களையும் முகம் கொடுக்கறதுக்கான ஆற்றலையும் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் நீங்க டீச் பண்றது. எந்த குழந்தை தனக்கு ஏற்படுகின்ற சவால்களை தைரியமாகவும் தெளிவாகவும் முகம் கொடுக்குதோ அந்த பிள்ளை வந்து படிப்படியாக தன்னம்பிக்கை அதிகரித்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் சைல்டாக உருவாகும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கேட்குது, ஒரு தனக்கு ஏற்படுற ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு தீர்வு ஒன்று கேட்குது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க அதுல தலையிட்டு அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு முதல்ல பிள்ளையும் நீங்களுமா உட்கார்ந்து என்னென்ன வழிகள்ல அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம், இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இப்படி சொல்றேன், இதுல உங்களோட ஐடியா என்ன. ஸோ இந்த மாதிரி பிள்ளையோட வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு 3 வயசு குழந்தை வந்து எப்படி பட்டன் போடுறதுன்னு கேட்கறதுல தொடங்கி ஒரு டீனேஜர் வந்து தன்னோட வாழ்க்கையில ஏற்படுற ஒரு பிரச்சனையை சொல்றது வரைக்கும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்யூஷன்ஸை டிஸ்கஸ் பண்றது மூலமாக பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை இப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ இது பிள்ளைகளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை அதிகரிக்கும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகரிக்கிற நேரம் அந்த குழந்தை இயல்பாகவே தன்னம்பிக்கை மிக்க குழந்தையாக வந்து உருவாகும். ஸோ இந்த விஷயங்களை இந்த டெக்னிக்ஸை நீங்க கடைபிடிக்கிறது மூலம் சின்ன வயசுல இருந்தே உங்களோட குழந்தைகள் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் மிக்க பிள்ளையாக உருவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு நல்ல பயனுள்ள தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.